அவருக்கு பிடிஆருக்கு ஹேஸ் இஸ் ஓன் சாஃப்ட் கார்னர் ஃபார் பிஜேபி நான் உணர்கிறேன். அவருக்கு பிஜேபியோட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதை ஒரு நேரம் வரும்பொழுது ஒரு வெளிப்படுத்துவார். நேரம் வரும்பொழுது ஒரு வெளிப்படுத்துவார். சித்தாந்த ரீதியாகவும் மோடியின் தலைமை மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வசீகரத்தின் காரணத்தாலையும் அதை அறிந்தவன் என்கின்ற முறையில் நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக ஒரு நேரம் வரும்பொழுது பிஜேபியின் பால் தனக்குள்ள அந்த ஒரு ஈர்ப்பை, அந்த ஒரு சாஃப்ட் கார்னரை, மோடியிடம் தனக்குள்ள அந்த ஈர்ப்பை அவர் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி ஒரு அரசியல் சூழல் வரும் காலங்களில் அடுத்த 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளிலே வந்ததுன்னா கண்டிப்பாக அவர் அதை வெளிப்படுத்துவார். ஆனால் ஒன்று, இந்த அரசு இந்த வெள்ளத்தை கையாண்ட முறையும் நிதி நிலைமையை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய முறையும் அப் டு டேட்டாக இல்லை. அந்த இடத்துல பிடிஆர் இருந்திருந்தால் எஸ், ஓரளவு திறம்பட சமாளிச்சிருக்கலாம். ஆனால் அவரோட ப்ராப்ளம் என்னென்னா, செயலில் விட அதிகமாக சுய விளம்பரம் தேடிக்கொள்வது, ட்வீட் போடுறது, ட்விட்டரில் போய் சண்டை போடுறது, இதெல்லாம் தான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபோக்கஸ்டாக வேலையில் மட்டும் கவனம் செலுத்தியிருந்தாருன்னா அவருக்கு இந்த நிலை வந்திருக்காது.